So date diffla da நம்ம stop பண்ணோம். Today let us go to the exercise number 12. As I indicated நம்ம நிறைய functions எல்லாம் பார்க்க போறோம். So we'll go to the exercise number 12. The exercise number 12 we have some columns. Request ID, zone name, request date, mode of what is the mode, telephonic, in person, mobile, and service value. So service value also. So ஒரு small table இருக்கு. இந்த டேபிளை பேஸ் பண்ணி yesterday நேற்று நம்ம வந்து பார்த்தோம் எக்ஸசைஸ் நம்பர் 7 or 8 கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். yesterday we have seen about conditional formatting. கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் செல்ஸை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன கண்டிஷன் யூ கேன் ஃபார்மேட் யுவர் செல். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இல்லை, கண்டிஷனல் ஃபார்முலா. ஸோ நாம் பார்க்க போகிறது கண்டிஷனல் ஃபார்முலா. டெக்னிக்கலாக சொல்லணும்னா இதுக்கு பேர் லாஜிக்கல் ஃபங்க்ஷன். இது ஒரு பெரிய சாப்டர், எல்லாத்தையும் இன்னைக்குள்ளே முடிக்க முடியுமாங்கன்னா முடியாது. பட் வில் ஸ்டார்ட் திஸ். இல்லையா நிறைய இருக்குது ஆக்சுவலாக, அண்டு ஆறு சம் இஃப் கவுண்ட் இஃப்னு பெரிய சாப்டர் இது. பட் வில் ஸ்டார்ட். அதுலேயும் புது நியூ ஃபங்க்ஷன்ஸ் தே ஹவ் ஆடட் சம் 2 நியூ ஃபங்க்ஷன்ஸ். அந்த நியூ ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம பார்க்கலாம். வில் சி சம் நியூ ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ டெக்னிக்கலாக இதுக்கு பேர் என்னன்னா லாஜிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ கண்டிஷனல் ஃபார்முலா இல்லை லாஜிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ லாஜிக்கல் எஸ் ஆர் நோ, லாஜிக் அந்தபடி ஒர்க் ஆகும். ரைட். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் அஸ்யூம் தட் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ காலம். நம்ம ஒரு புதுசாக ஒரு காலம் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் த காலம் கால்ட் அஸ் டிஸ்கவுண்ட். இந்த கொஸ்டின் உங்கள் சிஸ்டமில் இருக்காது, ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் தட். அந்த கொஸ்டின் இல்லை உங்கள் சிஸ்டமில், நோட் பண்ணி வச்சிங்க. ஹியர் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் குட் பி த டிஸ்கவுண்ட் வேல்யூ. ஸோ நாம் ஒரு டிஸ்கவுண்ட் வேல்யூ கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். வி ஆர் கோயிங் டு கிவ் அ டிஸ்கவுண்ட் ஹியர். இந்த டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஒன்றும் 5%, 10% அப்படிலாம் கொடுக்க போகிறது இல்லை. பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் வேல்யூ. இப்போ இங்கே சர்வீஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேஸ்டாக டிஸ்கவுண்ட்டு மாறப்போகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், இஃப் த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் த சர்வீஸ் வேல்யூ இஸ் மோர் தென் 4,000, எங்கெல்லாம் சர்வீஸ் வேல்யூ 4,000 தாண்டி இருக்கோ, சர்வீஸ் வேல்யூ இருக்கு பாருங்க, அது 4,000 தாண்டி இருந்தா, if the service value is more than 4,000, then we are going to give 7% as the discount. So service value 4,000 தாண்டி இருந்தா நம்ம 7% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம். அப்படி இல்லையா, if the service value is less than 4,000, then we are going to give a discount of 5%. Okay. So 4,000 மேல இருந்தா 7%, 4,000 கீழே இருந்தா 5%. As I told, we are going to write a very important function, very popular function, most frequently used function. I can say no programmer in the world is available without using this function. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாத ப்ரோக்ராமரே உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். த லாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு இஃப். நீங்க இஃப்னு கொடுத்த உடனே இஃபோடைய யூஸ் என்னன்றதை காமிக்கும் பாருங்களேன். செக் வெதர் அ கண்டிஷன் இஸ் மெட். அதாவது நீங்க கொடுக்குற கண்டிஷன் கரெக்டாக மீட் ஆயிடுச்சா இல்லையா, நம்ம கொடுக்குற கண்டிஷன் ஓகேவா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு கமா அடுத்தது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கும். கமா ரிட்டர்ன்ஸ் ஒன் வேல்யூ இஃப் த ட்ரூ. இந்த கண்டிஷன் ஓகேவா இருந்தா, அந்த கண்டிஷன் ஓகேவா இருந்தால் ஒரு வேல்யூ வரும். அந்த கண்டிஷன் ஓகேனா ஒரு வேல்யூ வரும். அந்த கண்டிஷன் இஸ் நாட் ஓகே, அதர்வைஸ் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இட் வில் டிஸ்பிளே அனதர் வேல்யூ. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். அந்த கண்டிஷன் ஓகேவா இருந்தால் ஒரு ரிசல்ட், கண்டிஷன் ஓகே ஆகலைன்னா இன்னொரு ரிசல்ட். இதுதான் இந்த இஃபோடைய வேலை. ஓகே சரி, இஃபோடு எதுக்கு யூஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து பாருங்க. ஓப்பன் பிராக்கெட் கொடுத்த உடனே அதோடைய சின்டாக்ஸ்னா ரூல்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், லாஜிக்கல் டெஸ்ட். நீங்கள் எதை டெஸ்ட் பண்ண போறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். கமா இந்த டெஸ்ட் ஓகேவா இருந்தா என்ன ஆன்சரு, ஓகே இல்லைன்னா என்ன ஆன்சர், அதுதான் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என் கர்சர் எங்க இருக்கு, லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ எதை டெஸ்ட் பண்ண போறீங்க, வாட் ஐ எம் கோயிங் டு டெஸ்ட், ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் வெதர் மை சர்வீஸ் வேல்யூ இஸ் மோர் தென் 4,000. என்னோட சர்வீஸ் வேல்யூ 4,000க்கு மேலே இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போறோம். லெட் மீ டெஸ்ட் தட். சர்வீஸ் வேல்யூ அதாவது E11 கிரேட்டர் தென். ஸோ கிரேட்டர் தென் உங்களுக்கு தெரியும், எம்முக்கு பக்கத்தில் இருக்குது லெஸ் தென், அதுக்கு பக்கத்தில் இருக்குது கிரேட்டர் தென் 4,000. ஸோ E11 4,000க்கு மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி ஓகேவா இருந்தோம். ஸோ E11 4,000க்கு மேலே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், கமா இப்போ பாருங்க ட்ரூ வந்து போல்ட் ஆயிடுச்சு. இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்கள் கர்சர் எங்கே இருக்குன்னு. ஸோ ஃப்ரம் திஸ் ஒன்லி யூ கேன் ஃபைண்ட் அவுட் வேர் இஸ் யுவர் கர்சர் பிளேஸ்டு. இப்போ என் கர்சர் எங்கே இருக்கு, ட்ரூ பார்ட்டில் இருக்கு. ஸோ இது ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ண போறீங்க, 7%.
தயவு செஞ்சு 7% அடிங்க, இல்ல 0.07 அடிங்க, or else type it as 0.07. But don't type just 7, வெறும் 7 கொடுக்காதீங்க. பர்சன்டேஜா மாத்தினா 700% மாறிடும், which is not correct. ஒன்னு 7% இல்ல 0.07 போடுங்க. எனக்கு 7% கொஞ்சம் ஈஸி. So let me say 7%. So இந்த கண்டிஷன் ஓகே ஆனா 7%, இல்ல கண்டிஷன் ஓகே ஆகல கமா, இப்போ பாருங்க ஃபால்ஸுக்கு வந்துச்சு. இது ஓகே ஆகலனா என்ன பண்ண போறோம், 5% கொடுக்கும், அவ்வளவுதான். The condition is okay 7%, if the condition is not okay 5%. Bracket close, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க bracket க்ளோஸ் பண்ணாலும் ஓகே. If you are not closed the bracket also, no problem, Excel will automatically close this. Now it says 0.05. 0.05 என்றது 5%. So நீங்க சொல்லுங்க, இந்த 5% இருக்கு இல்லையா, how do we convert this 0.05? Actually this 0.05 என்றது 5%. அது எப்படி percentage format மாத்தலாம்? Could you tell me how can I convert this number into a percentage format here? நேத்து பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஒரு 6 ஷார்ட்கட் கீ ஞாபகம் இருக்கா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5, வெரி குட், சூப்பர். ஆக்சுவலா இந்த ஷார்ட்கட் கீ தான் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. எங்க இருக்கு பர்சன்டேஜ் பாருங்க, பர்சன்டேஜ் 5க்கு மேல இருக்கு, அப்பதான் ஈஸி. கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 பர்சன்டேஜா மாத்துறது. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5, எஸ் 5%. ஸோ என்னுடைய சேல் டிஸ்கவுண்ட் அமௌண்ட், டிஸ்கவுண்ட் வேல்யூ இஸ் 5%. அப்படியே கார்னர்ல போய் டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்றோம். எஸ், இட் ஷோஸ் த டிஸ்கவுண்ட் ஃபார் ஆல் த வேல்யூஸ், எல்லா வேல்யூஸோட டிஸ்கவுண்ட் வேல்யூ, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இங்க வந்திருக்கு பாருங்க. So I repeat the formula one more time. Equal to if open bracket, முதல்ல என்ன பண்ண போறோம், கண்டிஷன் செக் பண்ண போறோம். 11 greater than 4000, 11 4000 மேல இருக்கா, கமா, அப்படி இருந்துச்சுன்னா 7%, அப்படி இல்லையா 5%. Close the bracket, or no need to close the bracket, Excel will close it automatically. Control shift 5 to convert it as a percentage format. இது அப்படியே எப்படி காப்பி பண்ணலாம், கார்னர்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா it will be copied on the bottom here. Can you tell me why the second பாருங்க செகண்ட் ரோல 1002 ஓட ரெக்வெஸ்ட் ஐடிக்கு 5% தான் வந்திருக்கான, வேல்யூ 4000 இருக்கு, why it's still showing 5% there? வெரி குட், சூப்பர். நம்ம கிரேட்டர் தென் தான் செக் பண்ணிருக்கோமே தவிர கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு செக் பண்ணல. கொஸ்டின் அதான் சொல்லியிருக்காங்க, சர்வீஸ் வேல்யூ மோர் தென் 4000 தான் 7%, ஈக்குவல் டுக்குன்னு கொடுக்கல. ஸோ ஈக்குவல் டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இன்னொரு வேல்யூ சேர்த்துருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ஆட் ஒன் மோர் ஆல்சோ, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ரைட்? ஸோ தட்ஸ் வை இட்ஸ் ஷோயிங் 5% here. 4000க்கு மேல, அதாவது 4001 இருந்தா கூட you will get 7%, otherwise you will get 5%. சரி, எனக்கு இந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ வேணும். I don't want the discount percentage, I want what is the discount exact value. இந்த டிஸ்கவுண்டோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியும், அதாவது 5% 5% எவ்வளோ, அந்த வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை எடிட் பண்ணு. How do we edit the formula? 2 methods. ஒன்று, இந்த ஃபார்முலா பார்ல போய் இங்கே கிளிக் பண்ணுங்க, ஃபார்முலா பார்ல போய் இந்த கார்னர்ல கிளிக் பண்ணலாம், இல்லை மவுஸாக இருந்தால் F2 ஃபங்க்ஷன் F2ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணலாம் எடிட் பண்ணுறதுக்கு. இல்லைனா இந்த செல்லுக்குள்ளே போயிட்டு, செல்லில் போயிட்டு கர்சர் வைக்கிறீங்களா, அந்த டாக்டர் சிம்பிள், இந்த டாக்டர் சிம்பிள் வரும்போது ஒரு டபுள் கிளிக் அடிங்க. ஸோ இதுவும் இன்னொரு மெத்தட் ஃபார் எடிட்டிங். ஸோ 3 methods டு எடிட் யுவர் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலாவை எடிட் பண்ணுறதுக்கு ஒன்று ஃபார்முலா பாரில் போய் கிளிக் பண்ணலாம், இல்லை F2ன்ற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் அந்த ஃபார்முலா செல்லுக்குள்ளே போயிட்டு இங்கே இந்த டாக்டர் சிம்பிள் வரும்போது ஒரு டபுள் கிளிக்கும் அடிக்கலாம். My suggestion, my recommendation is F2 தான். I always go with the shortcut keys F2. So F2 போறேன், கடைசியா வந்துரும் இந்த ஃபார்முலாவோட லாஸ்ட்ல மல்டிப்ளை. So 4000 மேல இருந்தா 7%, 4000 கீழே இருந்தா 5%, இன்டூ அதை அப்படியே மல்டிப்ளை பண்றோம். எதால மல்டிப்ளை பண்றோம், அந்த சர்வீஸ் வேல்யூவோட. ஸோ இப்போ 7% இருந்தால் டிஸ்கவுண்ட் 7%ஓட வேல்யூ வரும். 5%னா 5% இன்டூ சர்வீஸ் வேல்யூ, ரைட்? என்டர் ஆர் கண்ட்ரோல் என்டர். இப்போ எனக்கு 145.00% வருது, ஏன்னா நம்ம தான் அதை பர்சன்டேஜாக மாற்றணும், அதனால தான் அது பர்சன்டேஜாக வருது. Could you tell me how can I convert this into a number format again? திரும்ப இதை நம்பர் ஃபார்மேட்டாக எப்படி மாற்றலாம்? How can I convert this into a number format? ஆறு ஷார்ட்கட் கீ, கண்ட்ரோல்
shift 1. But in the control shift 1 correct தான். But in the control shift 1 எனக்கு .00 ன்னு வருது. எனக்கு வரக்கூடாது. வெறும் வேல்யூ வந்தா போதும். why unnecessarily 00. ஏதோ வேல்யூ இருந்தா 145 பாயிண்ட் ஏதோ ஒரு வேல்யூ இருந்தா எனக்கு இது ஓகே. பட் எனக்கு வேல்யூவே இல்ல 00 தான் வருது. I don't want the 00. I want to remove the 00. என்ன பண்ணலாம்? control shift 6 6 கிடையாது. 6 வந்து எக்ஸ்போனென்ஷியல் சார். 6 ஷார்ட்கட் கீ. நேற்று இதுக்கு நிறைய சொன்னேன் நான். எஸ்கேப்புக்கு கீழே டேபுக்கு மேலே 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டைல்ட் ஆர் டில்ட். ஐ திங்க் மார்னிங் ஒரு தடவை ரீகேப் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். நேற்று பண்ணதே ஞாபகம் இல்லை யாருக்கும், மறந்து போயிட்டீங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்ட் ஆர் டைல்ட். 6 ஷார்ட்கட் கீ வேணா திரும்ப அந்த 6 ஷார்ட்கட் கீயும் காமிக்கிறேன். Control Shift 1 number with 2 decimal points. Control Shift 2 time. Control Shift 3 date. Control Shift 4 currency. Control Shift 5 percentage. Control Shift tilde number without decimal places. If you have 0 இருந்துச்சுன்னா அந்த 0வை எடுத்துட்டு டெசிமல் பிளேசஸ் எடுத்துட்டு வெறும் நம்பரை மட்டும் டிஸ்பிளே பண்றதுக்கு Control Shift tilde அந்த எஸ்கேப்புக்கு கீழே டேபுக்கு மேலே அதை தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்ட். நவ் ஐ காப்பி திஸ் ஆன் த பாட்டம். இப்போ நம்ம பாட்டமில் காப்பி பண்ணுறோம். எஸ், எல்லாத்தோட டிஸ்கவுண்ட் வேல்யூ வந்திருக்கு. ஓகே, காட் இட். பட் இந்த ஃபார்முலா எப்படி, ஐ வாண்ட் செக் த ஃபார்முலா. என்னைக்குமே ஒரு ஃபார்முலா எழுதும் போது ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா 99.9% கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். 99% கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். இல்லை நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம், கமா சரியா போடலை, இல்லை வந்து நம்ம சரியா யூஸ் பண்ணலன்னா சரியா ஆன்சர் சம்டைம்ஸ் எரர் வராமல் தப்பான ஆன்சர் வரது கூட சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கா, இல்லை ஹவு ஐ எம் கெட்டிங் திஸ் 145, எனக்கு 145 வருது, இந்த 145 எப்படி வருது, how I am getting this 145 or what I did is correct or wrong, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம், எங்க ஃபார்முலா எழுதுனீங்களோ அந்த இடத்துல கர்சர் வச்சு, ஃபார்முலா எழுதின இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு ஃபார்முலான்ற டேப்குள்ள போயிடும். ஃபார்முலான்ற டேப்ல எவாலுவேட் ஃபார்முலா உங்க ஸ்கிரீன்ல கொஞ்சம் குட்டியா இருக்கும். இந்த ஷோ ஃபார்முலாஸ் எரர் செக்கிங் கீழே எவாலுவேட் ஃபார்முலா யூ கேன் see a small button like this is appearing here. இந்த எஃப்எக்ஸ் போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு பாருங்க, எஃப்எக்ஸ் போட்டு சர்க்கிள். எவாலுவேட் ஃபார்முலா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க ஃபார்முலா கரெக்டா தான் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோ டு திஸ் எவாலுவேட் ஃபார்முலா. இந்த எவாலுவேட் ஃபார்முலாவை கிளிக் பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க பெரிய இப்போ ஓகே சின்ன ஃபார்முலா, ஃபியூச்சர்ல நீங்க நிறைய பெரிய காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாலாம் எழுதும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக் பண்றோம் எவாலுவேட் ஃபார்முலான்னு கொடுத்த உடனே எதுல செக் பண்றோம், F11ல வாட் இஸ் மை ஃபார்முலா, இஃப் E11 இஸ் மோர் தென் 4000 7%, 5 அப்படி இல்லைன்னா 5% இன்டூ E11, இதான் ஃபார்முலா. ஸோ இந்த அண்டர்லைனை வாட்ச் பண்ணிட்டே வாங்க. எவாலுவேட். ஸோ இப்போ என்ன பண்ணுது, E11 மோர் தென் 4000 அப்படின்னு செக் பண்ணி பார்க்குது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இட் இஸ் செக்கிங் வெதர் த E11 இஸ் கிரேட்டர் தென் 4000. எவாலுவேட். ஃபால்ஸ். ஸோ ட்ரூவாக இருந்தால் எங்கே வந்திருக்கும், 7% வந்திருக்கும். ஃபால்ஸாக இருக்கிறதுனால 5% போயிடுச்சு. ஸோ இப்போ 5% தான். இங்கே அண்டர்லைனை பார்த்துக்கிட்டே வாங்க. 5%. எவாலுவேட். 5%ன்றது எவ்வளோ, 0.05. எவாலுவேட். 0.05 இன்டூ E11. எவாலுவேட். E11ல என்ன இருக்கு, 2900 இருக்கு. எவாலுவேட். எவ்வளோ ஆன்சர், 145. தட்ஸ் ஆல். இப்படி தான் இந்த 145 வந்திருக்கு. திஸ் ஹவ் திஸ் 145 ஹஸ் அரைவ்டு. ஸோ ஏதாவது ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பண்ண. என்னைக்குமே பெரிய ஃபார்முலா எழுதும்போது ஒரு ஃபியூச்சரில் யூ வில் கெயின் கான்ஃபிடன்ஸ். ஃபியூச்சரில் நீங்கள் எழுத உங்களுக்கே தெரிஞ்சிடும் கரெக்டாக வரும்னு. பட் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த எவாலுவேட் பண்ணி செக் பண்ணுங்க, நம்ம கரெக்டாக தான் எழுதிருக்குமா, கரெக்டான ஆன்சர் தான் வருதா அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு தடவை செக்கிங் பண்ணி பார்த்துங்க. அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இனிஷியல் ஸ்டேஜ். ஃபியூச்சரில் நீங்கள் பெரிய ஃபார்முலாஸ் எழுதும்போது யூ கேன் லீவ் இட். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில், ஃபியூச்சரில் கூட ஹெல்ப் ஆகும், பட் இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக அது பண்ணு. எவாலுவேட். இல்லை வேற ஒரு இடத்துல பார்க்குறேன், மேபி இந்த 441 எப்படி வருது. எவாலுவேட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுது, E13 இஸ் கிரேட்டர் தென் 4000 செக் பண்ணுது. E13ல என்ன இருக்கு, 6300. 6300 இஸ் மோர் தென் 4000. ட்ரூவாக இருந்தால் 7%, ஃபால்ஸாக இருந்தால் 5%. எவாலுவேட்.
ட்ரூ. அப்போ எங்கே வந்துருக்கு பாருங்கள் 5%, 7% வந்துருக்கு. 7% எவ்வளோ? 0.07. evaluate 0.07 into E13, evaluate 0.07 into 6300, evaluate 441. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். க்ளோஸ். எஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்கள் ஃபார்முலாவை நீங்கள் எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா, மல்டிபிள் ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே. Okay. Okay. The next one, maybe find the other charges. ஏதோ சார்ஜஸ் ஒன்றுங்க, லாஜிஸ்டிக் சார்ஜ், ஏதோ சார்ஜ் எடுத்துக்கலாம். அதர் சார்ஜஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன ஃபார்முலா, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் இட்? பேஸ்ட் ஆன் த ரீஜன். இந்த ரீஜனை பேஸ் பண்ணி சார்ஜஸ், ஜோனை பேஸ் பண்ணி சார்ஜஸ் மாறப்போகுது. எங்கெல்லாம் சவுத் ஜோன், இங்கே இருக்கு பாருங்க ஜோன், எங்கெல்லாம் சவுத் ஜோன் இருக்கோ அங்கே வந்து 150, ஒரு சின்ன வேலையை கொடுத்தே பார்த்துருவோம். எங்கெல்லாம் நார்த் ஜோன் இருக்கோ அங்கே 175, எங்கெல்லாம் சென்ட்ரல் ஜோன் இருக்கோ அங்கே 190. சவுத்தாக இருந்தால் 150, நார்த்தாக இருந்தால் 175, சென்ட்ரலாக இருந்தால் 190. சவுத்தும் இல்லை, நார்த்தும் இல்லை, சென்ட்ரலும் இல்லை, மற்ற எதுவுமே இல்லைன்னா இட்ஸ் கோயிங் டு பி 0. ஸோ அதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ டைப் த ஹெட்டிங் ஃபர்ஸ்ட். could you tell me how can I get 2 lines in one cell? ஒரே செல்லுக்குள்ள 2 லைன் எப்படி கொண்டு வரலாம்? ஒரு செல்லுக்குள்ளேயே 2 லைன், ஆல்ட் என்டர். வெரி குட். அதுக்கு ஒரு பேருக்கு ஆல்ட் என்டர்ன்றது ஸ்பெசிஃபிக் நேம் ஃபார் இட். ஆல்ட் என்டர்ன்றது என்னது, என்ன பண்ணது, அதுக்கு ஒரு நேம் இருக்கு. wrap text. இந்த wrap text அவர் சொன்னது கரெக்ட். ஆல்ட் என்டர், ஃபர்ஸ்ட் லைன் டைப் பண்ணிட்டு ஆல்ட் என்டர் பண்ணுங்க. அதே செல்லுக்குள்ள இன்னொரு லைன், இதுக்கு பேர் wrap textன்னு சொல்லுவாங்க. we call this as wrap text. Control B press பண்ணீங்கன்னா போல்ட் ஆயிடும். அந்த டைட்டில் will become bolder if you press Control B. ஓகே. இப்போ நம்ம கிளாசிக்கல் ஃபார்முலா பார்த்துருவோம். கிளாசிக்கல் ஃபார்முலான்றது பழைய ஃபார்முலா. தென் வில் சி த நியூ ஃபார்முலா ஆல்சோ. இதுக்கு நியூ ஃபார்முலா வந்திருக்கு புதுசாக லேட்டஸ்ட் வெர்ஷனில். வில் சி த நியூ ஃபார்முலா as well as the வில் சி த கிளாசிக்கல் ஃபார்முலா. ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூ ஃபார்முலா பார்த்துட்டு, கிளாசிக்கல் ஃபார்முலா பார்த்துட்டு அப்புறம் நியூ ஃபார்முலா பார்ப்போம். கிளாசிக்கல் ஓல்டு ஃபார்முலா ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் பிராக்கெட், அதே இஃப் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணீங்க இல்லையா, சேம் இஃப். இஃப் ஓப்பன் பிராக்கெட் ஜோன் B11 is equal to நம்பரா இருந்தா greater than less than அப்படிலாம் செக் பண்ணலாம். இது டெக்ஸ்ட் இல்லையா, அப்ப என்ன பண்ணா ஈக்குவல் டு இருக்கா, இட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணுவோம். whether it is equal to B11 is equal to ஈஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவார், சவுத். பட் நான் சவுத் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா டைப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், எனி ஐடியா? டபுள் கோட்ஸ். நேத்தே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். வெரி குட். நேத்தே சொன்னேன் இல்லைங்களா, whenever you type any alphabetical character inside a formula or a function, ஒரு ஃபார்முலா ஃபங்க்ஷனுக்குள்ள எப்பெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் எதுக்குள்ள அடிக்கணும், டபுள் கோட்ஸ் போட்டு தான் அடிக்கணும். நேத்தே பண்ணீங்க, டேட் டிஃப்ல கூட பண்ணீங்க. ஒய்எம், எம்டி, ஒய் எல்லாத்துக்கும் எந்த டெக்ஸ்ட்டை நீங்க என்டர் பண்ணாலும் டபுள் கோட்ஸ் போட்டு தான் என்டர் பண்ணணும். டபுள் கோட்ஸ் என்ன ரீஜன். டோன்ட் ஒரி அபவுட் த கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர். அது கேபிட்டல் ஸ்மால் லெட்டரை பத்தி ஒரி பண்ணாதுங்க. ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கணும். B11 is equal to south. The double quotes open, double quotes close. எப்போ ஓபன் பண்றீங்களோ அதை க்ளோஸ் பண்ணுங்க.
இங்க பாருங்க கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் ஒரி பண்ணல, ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன். அவ்வளோ சவுத். ஸோ இஃப் B11 இஸ் ஈக்குவல் டு சவுத், B11 சவுத்தா இருந்தால் கமா எவ்வளவு கொடுக்க போறோம்? 150. பாருங்க இது ட்ரூவா இருந்துச்சுன்னா எவ்வளவு கொடுக்க போறோம்? 150. முடிச்சாச்சு. ஸோ B11 சவுத்தான்னு செக் பண்றோம். சவுத்தா இருந்தா 150 பக்கா. இந்த வேலை முடிஞ்சிச்சு. இஃப் B11 இஸ் நாட் சவுத், B11ல சவுத்தா இருந்தா 150 வந்துடும். போன செஷன்ல ஒரு பிரச்சனை இல்லை. மோர் தென் 4000 இருந்தா ஒரு ரிசல்ட், 4000 இல்லைன்னா இன்னொரு ரிசல்ட். ஒரே கண்டிஷன் தான். ஒரு கண்டிஷன் ஓகே ஆனா ரிசல்ட், ஓகே ஆகலனா இன்னொரு ரிசல்ட். பட் இங்க அப்படி கிடையாது. ஒரு கண்டிஷன் செக் பண்றோம், அந்த கண்டிஷன் ஓகே ஆனா ஒரு ரிசல்ட், அந்த கண்டிஷன் ஓகே ஆகலனா இன்னொரு கண்டிஷனை செக் பண்ண சொல்றாங்க. இன்னொரு கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சுன்னா ஒரு ஆன்சர், ஓகே ஆகலனா வேற ஒரு கண்டிஷனை செக் பண்ணுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கமா இன்னொரு கண்டிஷனுக்கு இன்னொரு இஃப். இதுக்கு பேர் தான் நெஸ்டட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இல்ல நெஸ்டட் இஃப், ஒன்னுத்துக்குள்ள ஒன்னு. நெஸ்டட் நெஸ்ட்னா அர்த்தம் வலை மாதிரி சுத்தி சுத்தி ஒன்னுத்துக்குள்ள ஒன்னு போடுறோம் இல்லையா, நெஸ்ட். அந்த மாதிரி இதுக்கு பேரு நெஸ்டட் இஃப், இல்ல நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன், இஃப்க்குள்ள இஃப். பிராக்கெட் ஓபன். அதே ஜோன் நேம், சேம் ஜோன் நேம் B11 இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ். ரெண்டாவது என்ன செக் பண்ண போறோம்? நார்த் ஆன் செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் சவுத் ரீஜனான்னு செக் பண்ணி பார்க்குறோம். சவுத்தா இருந்தா 150. அப்படி சவுத்தா இல்ல நார்த் ரீஜனான்னு செக் பண்ணி பார்க்குறோம். நார்த்தா இருந்தா கமா 175. சவுத் ரீஜனா இருந்தா 150, நார்த் ரீஜனா இருந்தா 175 கமா இன்னொரு இஃப். இந்த மாதிரி எத்தனை இஃப்? 256 இஃப். 256 இஃப் நீங்க மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கலாம். 256 மேக்சிமம், அதுவும் 2 to the பவர் தான். ஸோ மூணாவது இஃப். இஃப் மூணாவது கண்டிஷன் என்னது? அதே மாதிரி B11 இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரல் ரீஜன், சென்ட்ரல் ஜோன். சவுத் ஜோனா இருந்தா 150, நார்த் ஜோனா இருந்தா 175, சென்ட்ரல் ஜோனா இருந்தா 190. இது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சவுத்தும் இல்லை, நார்த்தும் இல்லை, சென்ட்ரலும் இல்லை கமா. நீங்க இன்னொரு இஃப் யூஸ் பண்ணலாம். இஃப் B11 equal to west 0, B11 equal to east 0 அப்படி பண்ணலாம். பட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மற்ற ரீஜனுக்கெல்லாம் 0. அதனால நீங்க நேரடியாவே 0 கொடுத்துடலாம். நோ நீட் ஃபார் செக்கிங். B11 equal to west இருந்தா 0, நார்த்தா சாரி ஈஸ்டா இருந்தா 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட் அவே யூ கேன் புட் அ 0 ஹியர். பிராக்கெட் 1 க்ளோஸ். ஆக்சுவலா 3 பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கீங்க. 3 பிராக்கெட்டும் கடைசியில க்ளோஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு க்ளோஸ் த பிராக்கெட் ஒன்லி அட் த லாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஐ எம் க்ளோசிங். அந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பர்பிள் கலர், இங்கே பர்பிள் கலர், அது ரெண்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னொரு பிராக்கெட் இந்த ரெட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னொரு பிராக்கெட் பிளாக், அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்பெல்லாம் பிராக்கெட் எத்தனை பிராக்கெட் ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ அத்தனை பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும். கடைசி பிராக்கெட் ஞாபகம் வச்சுங்க, பிளாக் கலரில் இருக்கணும். The last bracket should be black in color. If the last bracket is not black in color, then your formula is some problem. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நீங்க கமா சரியா கொடுக்கல, இல்ல டபுள் கோட் சரியா கொடுக்கல, பிராக்கெட் சரியா க்ளோஸ் பண்ணலன்னு அர்த்தம். அப்படியே எரர் இருந்தா கூட it will show you where it is a error. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் கமா தெரியாம விட்டுட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ என்டர் அடிச்சா எரர், there is a problem in your formula, ஏதோ மிஸ் பண்ணிருக்கீங்க நீங்கன்னு சொல்லுது. ஓகே, எங்க எரர்ன்றது கர்சர் வந்து அங்கேயே நிற்கும். ஸோ இந்த இடத்துல தான் எரர். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஆக்சுவலாக சென்ட்ரல் ரீஜனாக இருந்தால் கமான்னு கொடுத்து வந்திருக்கணும். கமா அப்படி கொடுத்துருக்கணும். அது கொடுக்காம தான் எரர் வரும். ஓகே, எரர்னா அது எங்கே எரர்ன்றது காமிச்சிடும். நோ வரிஸ். அதே மாதிரி நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் பிராக்கெட் பிளாக்கா இல்லைனாலே ப்ராப்ளம் தான். பிளாக்கா இருக்கணும். எஸ் 0. ஏன் 0? பிகாஸ் ரீஜன் வந்து வெஸ்ட். அப்படியே டபுள் கிளிக் பண்ணுறோம். எங்கெல்லாம் சவுத் ரீஜனாக இருக்கோ அங்கெல்லாம் 150, நார்த் ரீஜன் வந்தா 175, சென்ட்ரல் ரீஜன் வந்தா 190, மற்ற எல்லாத்துக்கும் ஈஸ்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் 0. ஓகே, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தமிழ்ல ஒரு மூவி கூட வந்தது 2-3 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். தட் வாஸ் அ பிக் ஹிட். பெரிய ஹிட்டான ஒரு தமிழ் மூவி. எனி ஐடியா இருக்கா? தெரியுமா? இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எல்லா பிராக்கெட்டும் ஓப்பன் பிராக்கெட்லாம் ஓப்பன் ஆகிட்டு கடைசியில் எல்லா பிராக்கெட்டும் க்ளோஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டும் லாஸ்ட் பிராக்கெட்டும் பிளாக் இன் கலரில் தான் இருக்கணும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தமிழ் ஒரு படம் வந்து
பெரிய ஹிட்டு தான் அந்த படம், பிளாக் பஸ்டர் ஹிட்டு. பெரிய ஆக்டர், பெரிய டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர். எனி ஐடியா? அந்த டைரக்டர் பக்கத்து உங்க ஊருக்கு பக்கத்துக்காரர் தான் அவரு. விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது, லோகேஷ் கனராஜ் மூவி. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டராக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த கேரக்டர் யாருன்னு கடைசியில் ரிவீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஏதோ ஏஜென்ட்டோ ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் ரிவீல் பண்ணிகிட்டே வருவாங்க. முதல்ல ஹீரோவோட ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி கடைசியில் அந்த ஹீரோவோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீரோ வந்து முதல்லையும் ஸ்டார்டிங்லேயும் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, எண்டிங்லேயும் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. இந்த கான்செப்டை நான் சொல்லலை, அந்த படத்தோட டைரக்டரே சொன்னது தான். அவர் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் தெரியுமா? பேங்க்ல எக்ஸலில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். பேங்க்ல இஸ் யூசிங் எக்ஸல் ஹியர், எக்ஸலில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ இந்த இஃப் ஃபங்க்ஷன் ஒரு படத்தை உருவாக்கியிருக்கு. ரைட், இது கிளாசிக்கல் ஃபார்முலா. பட் லேட்டஸ்டா 2 புது ஃபார்முலா. இந்த கான்செப்டை இது கொஞ்சம் ஸ்லோவர் கான்செப்ட். என்னன்னா கொஞ்சம் சிஸ்டம் ஸ்லோ ஆகிடும், அவ்வளோ அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகாது. இதை டேக்கிள் பண்ணுறதுக்காக தே ஹேவ் ஆடட் 2 நியூ ஃபங்க்ஷன்ஸ். 2 புது ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று ஐஎஃப்எஸ், இஃப்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஐஎஃப்எஸ், இஃப்ஸ். இஃப்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஈக்குவல் டு நீங்கள் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கண்டிஷன், இன்னொரு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கண்டிஷன், இன்னொரு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கண்டிஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஐஎஃப்எஸ், ஒரே ஐஎஃப்எஸ் கொடுத்துருங்க. ஐஎஃப்எஸ் ப்ராக்கெட் ஓப்பன். முதல்ல என்ன கேட்குறாங்க பாருங்க, லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அர்த்தம்? கண்டிஷன். என்ன கண்டிஷன் பண்ண போறீங்க? ஜோன் B11 இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சவுத்தான்னு செக் பண்றோம். சவுத் B11 சவுத்தா, கமா B11 சவுத்தா இருந்தால், இஃப் B11 இஸ் சவுத் தென் என்ன பண்ண போறோம்? 150, கமா. அதே B11 தான். இன்னொரு இஃப் நீங்க ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்க, ரெண்டாவது கண்டிஷன் கேட்குறாங்க, லாஜிக்கல் டெஸ்ட் 2. ஸோ முதல் கண்டிஷன் ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணுங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்னது? அதே B11 தான். நீங்க இன்னொரு இஃப் இன்னொரு ஓப்பன் பிராக்கெட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிஷன் ரிசல்ட், கண்டிஷன் ரிசல்ட், கண்டிஷன் கொடுங்க, அதுக்கு என்ன ரிசல்ட் வரணுமோ அது கொடுங்க. அதே தான். B11 இஸ் ஈக்குவல் டு நார்த், கமா 175. ஸோ B11 சவுத்தா இருந்தா 150, B11 நார்த்தா இருந்தா 175, கமா. அதே B11 தான். B11 is equal to west, sorry central. சென்ட்ரலா இருந்தா 190. பட் இதுல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இங்க ஃபால்ஸ்னு ஒரு ஏரியாவே இல்லை பாருங்களேன். லாஜிக்கல் டெஸ்ட் 1 ட்ரூவா இருந்தா என்ன பண்ணும்? லாஜிக்கல் டெஸ்ட் 2 இருந்தா என்ன பண்ணும்? லாஜிக்கல் டெஸ்ட் 3 இருந்தா என்ன பண்ணும்? லாஜிக்கல் டெஸ்ட் 4 இருந்தா என்ன பண்ணும்? ஸோ ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும் தான் இருக்கு. ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது, அன்பார்ச்சுனேட்லி. ஸோ அதனால நீங்க வேற வழி இல்லை, நீங்க அடுத்த ரெண்டுத்தையும் செக் பண்ணி தான் ஆகணும். ஈஸ்ட்டுக்கும் செக் பண்ணணும், வெஸ்ட்டுக்கும் நீங்க செக் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? சேம் B11 இஸ் ஈக்குவல் டு ஈஸ்ட், கமா 0. ஆனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும், நிறைய பிராக்கெட் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதான் இதோடைய அட்வான்டேஜ், கமா. B11 ஈஸ்டா இருந்தா 0, அதே B11 வெஸ்டா இருந்தாலும் 0. ஸோ இந்த மாதிரி நீங்க 5 கண்டிஷனும் செக் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை ஐஎஃப்எஸ்ல. ஸோ கண்டிஷன் ரிசல்ட், கண்டிஷன் ரிசல்ட், கண்டிஷன் ரிசல்ட். இதுல அன்பார்ச்சுனேட்லி ஃபால்ஸ் பார்ட்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷனே இங்க கிடையாது. ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும் தான் இருக்கு. ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும்? அதையும் நீங்க ஒரு கண்டிஷனா சேர்த்துக்கணும், அதையும் ஒரு கண்டிஷனா சேர்த்து தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ தெர் இஸ் நோ ஃபால்ஸ் பார்ட் ஹியர். ஓகே, bracket close and I say enter. ஆனால் bracket க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை, சிஸ்டமே க்ளோஸ் பண்ணிடும். ஒரு bracket ஓப்பன், ஒரு bracket க்ளோஸ், அவ்வளோதான். அப்படியே காப்பி பண்ணுறோம். இவங்க பாருங்க, ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். நீங்கள் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணாலும் சரி, ஐஎஃப்எஸ் யூஸ் பண்ணாலும் சரி, போத் ஆர் கிவிங் த சேம் அவுட்புட். ரெண்டும் ஒரே அவுட்புட் தான் வருது பாரு. ஸோ நெஸ்டட் இஃபோட ஐஎஃப்எஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும்.
இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதையும் பார்த்தோம். இன்னொரு நியூ ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தோம். ஓகே, டன். இங்க என்ன சார், வாட் இஸ் 11:50 1 11:15? Okay, right. Now let me use one more function. இன்னொரு புது ஃபங்க்ஷன் இருக்கு. Equal to switch, switch, switch open bracket, switch open bracket. ஆக்சுவலா இஃப்லயும் நெஸ்டட் இஃப்ஸ்லயும் என்ன பண்றோம், B11 equal to south, B11 equal to north, B11 equal to west, B11 equal to east, ஒன்னொன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த B11 அதையே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இங்க அப்படி தேவையில்லை, ஒரே ஒரு தடவை B11 செலக்ட் பண்ணு. B11 ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் எதை செக் பண்ண போறீங்க, நான் B11 தான் செக் பண்ண போறேன். கமா. ஸோ அந்த B11ல என்ன வேல்யூ இருக்கணும், வேல்யூ 1 என்ன இருந்துச்சுன்னா வேல்யூ 1. ஸோ சவுத்துன்னு இருந்தா டபுள் கோட்ஸ்ல சவுத் இருந்தா கமா என்ன ரிசல்ட், இஃப் இட் இஸ் அ சவுத் ரீஜன் வாட் இஸ் த ரிசல்ட், மேபி 150. சவுத் ரீஜன் இருந்தா 150. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், B11 ஈக்குவல் டு சவுத்தான்னு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ B11 சவுத்தா இருந்தா 150 கமா. அடுத்தது வேல்யூ 2 நார்த். ஸோ நார்த்தா இருந்தா கமா 175. திரும்ப என்ன பண்ணா நார்த் B11 ஈக்குவல் டு நார்த்தா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். கமா டபுள் கோட்ஸ் சென்ட்ரலா இருந்தா 190. B11 சவுத்னா 150, அதே B11 நார்த்தா இருந்தா 175, அதே B11 சென்ட்ரலா இருந்தா 190. ஸோ ஒவ்வொரு தடையும் B11 ஈக்குவல் டு கொடுக்க வேண்டாம். ஒரே ஒரு தடவை B11 செலக்ட் பண்றீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணிடும். கடைசியா இது எதுவுமே, இதுல இன்னொரு அட்வான்டேஜ், இது எதுவுமே இல்ல, சவுத்தும் இல்ல நார்த்தும் இல்ல சென்ட்ரலும் இல்லைன்னா கமா 0. டிஃபால்ட்டா நீங்க இது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா டிஃபால்ட் வேல்யூ 0ன்னு கொடுத்தலாம். இது எந்த கண்டிஷனும் ஒர்க் ஆகலையா 0ன்னு. என்ன கேட்டா இந்த கேட்டகரிக்கு இந்த ஃபார்முலாக்கு இதுதான் பெஸ்ட், சுவிட்ச் தான் பெஸ்ட். நெஸ்டட் இஃப் விட IFS விட சுவிட்ச் தான் பெஸ்ட். பட் சுவிட்சில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, யூ கேனாட் செக் வித் நம்பர்ஸ். டெக்ஸ்ட்டை தான் செக் பண்ண முடியும். சவுத்தா நார்த்தா ஈஸ்டா வெஸ்டான்னு செக் பண்ணலாம். கிரேட்டர் தென் லெஸ் தென், இது கிரேட்டர் தான் எவ்வளோ, இது லெஸ் தென் இருந்தால் எவ்வளோ அப்படின்றதுலாம் நம்ம சுவிட்சில் பண்ண முடியாது. Switch can be used for checking only the text values, not for the number values. Number value வந்து IFS இல்ல nested if தான் யூஸ் பண்ணணும். Bracket close or no need to close the bracket. You can enter or control enter. இப்போ டபுள் கிளிக் பண்றேன் பாருங்க, மூணுமே ஆக்சுவலா ஒரே ரிசல்ட் தான் காமிக்கும். All the three formula will end up in the same output. மூணுமே ஒரே விதமான அவுட்புட் தான் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு கண்டிஷன்னா இஃப் போடுறது பெட்டர். மல்டிபிள் கண்டிஷன்னா நீங்க தான் செக் பண்ணணும். எங்க IFS யூஸ் பண்ணலாம், எங்க சுவிட்சை யூஸ் பண்ணலாம். நம்பர் வந்துச்சுன்னா IFSக்கு போயிடுங்க, டெக்ஸ்ட் வந்துச்சுன்னா சுவிட்சுக்கு போயிடுங்க. டெக்ஸ்ட்டை வச்சு செக் பண்ணணும் சுவிட்சு, நம்பரை வச்சு செக் பண்ணணும்னா IFS. ஸோ இது சுவிட்ச். ஓகே, காட் இட்? Clear? Ready? கிளியர்னா அப்போ நீங்கள் ரெடின்னு அர்த்தம். அடுத்த கான்செப்ட், அடுத்த எக்ஸசைஸ் நீங்கள் தான் பண்ண போறீங்க ஃபுல்லாக. நீங்கள் ஸ்டார்டிங்கே பவர் பிளேல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 பேருக்கு 6, 2 பேருக்கு 4. டன். ஸோ அப்போ எக்ஸசைஸ் நம்பர் 13. நம்ம கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. ஐடி, எம்ப்ளாயி ஐடி,
எம்ப்ளாயோட நேம், டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் பர்த், டிபார்ட்மெண்ட், சேலரி. இதை பேஸாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வாட் ஆர் யூ கோயிங் டு டூ எஸ், நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ஏஜ். எல்லா எம்ப்ளாயீஸோட ஏஜ் என்னது, எக்ஸ்பீரியன்ஸ் என்னது அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ஏஜ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் of all the persons. Your output should look like this. Somewhat it should look like this. இது ஃபார்முலா கிடையாது, சும்மா ஒரு வேல்யூ அங்கே போட்டிருக்கேன். 52 இருக்குமா 53 இருக்குமான்னு தெரியல, 52 தான் நினைக்கிறேன். ஒரு output should look like this, age and experience. ஏஜ் பை இயர்ஸ்ல ரெண்டுமே இயர்ஸ் தான் சார், both by years. ஏஜும் இயர்ஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸும் இயர்ஸ் தான். both should be in terms of years. எவ்வளோ வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க ஏஜும் எவ்வளோ இயர், ரெண்டுமே இயர்ஸில் தான் வரணும். போத் ஷுட் பி இன் இயர்ஸ் ஃபார்மேட். போத் ஆர் இன் இயர் ஃபார்மேட். ஏஜும் சரி எக்ஸ்பீரியன்ஸும் சரி ரெண்டுமே இயர்ஸில் தான் வரணும். ஃபங்க்ஷன் இதுதான், டேட்டிவ். ஓப்பனிங் பாக்ஸ் பண்ணீங்கன்னா இது ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஹெட்டிங் வந்து ATEDIF div sorry. ஆல்வேர் போன் கீழே காமிக்கும் போது 51 நினைக்கிறேன். அது கொஞ்சம் இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 31 ஃபர்ஸ்ட் பர்சன் ஏஜ் 51. பார்த்த ஃபார்முலா ஈவினிங் கடைசியா பார்த்த ஃபார்முலா. ஃபார்முலா பார்க்கணும் தெரியும். எஸ்டர்டே நீங்க எழுதின ஃபார்முலா பார்த்தாலே தெரியும். நீங்க கடைசியா எழுதின ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஓகே.
ஏதாவது ஒரு செல்லுல இன்னைக்கு டேட்டா டைப் பண்ணிக்கிங்க. ஈக்குவல் டு டுடே பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு டுடே ஏதோ ஒரு செல்ல டேட்டா டைப் பண்ணிட்டு ஏஜ் ஈக்குவல் டு டேட் டிஃப் ஓபன் பிராக்கெட் எது ஸ்டார்டிங் டேட் டேட் ஆஃப் பர்த் கமா எண்டிங் டேட் இதுதான் எண்டிங் டேட் டுடேஸ் டேட். பட் இந்த டேட்டை கீழே காப்பி பண்ணும்போது எரர் வரும், அதனால டாலர் போட்டுக்கணும். F4 டாலர் கமா டபுள் கோட்ஸ் ஒய் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பிராக்கெட் க்ளோஸ் 51 of age. Yes, we got the age. சேம் டேட் டிஃப் தான், நேற்று பார்த்தா அதே ஃபார்முலா. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கும் அதே டேட் டிஃப் தான். ஈக்குவல் டு டிஏடிஇ டிஐஎஃப் டேட் டிஃப் ஓப்பன் பிராக்கெட் ஸ்டார்டிங் டேட். எக்ஸ்பீரியன்ஸுக்கு எது ஸ்டார்டிங் டேட்னா டேட் ஆஃப் ஜாயினிங் கமா இன்னைக்கு டேட். திரும்பவும் டாலர் F4 to put a dollar comma double quotes அதே டபுள் கோட்ஸ் தான் ஒய் க்ளோஸ் கோட்ஸ் க்ளோஸ் பிராக்கெட். ஒரு வித்தியாசமும் இல்லை, அதே ஃபார்முலா தான். ஒரே டிஃபரன்ஸ் அங்கே டேட் ஆஃப் பர்த் இங்கே டேட் ஆஃப் ஜாயினிங், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் 29 years. Age is 51, experience is 29. ஓகே, சொன்ன மாதிரி நேற்று பார்த்தா அதே ஃபார்முலா தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நேற்று பண்ண ஃபார்முலாவை நீங்கள் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணியிருந்தீங்கனாலே ஈஸி தான். அது நேற்று கடைசியாக பார்த்த ஃபார்முலா இதுதான் நம்ம. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேட்டஸ். ரிட்டையர்மெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிக்க போறீங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு என்ன கிரைட்டீரியா, என்ன கண்டிஷன், அதுக்கான கிரைட்டீரியா என்னது, அதுக்கான கண்டிஷன் என்னது. ஃபைண்ட் த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேட்டஸ் இஃப் த ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 58. யாரோ ஒரு ஏஜ் தான் 58க்கு மேலே இருக்கோ, if the age is greater than 58 retired அப்படின்னு வரணும். இது நேற்று பார்த்த ஃபார்முலா, இன்னைக்கு காலையில் பார்த்தது, just now 15 minutes before பார்த்த ஃபார்முலா. if the age is greater than 58, யார் யாருக்கெல்லாம் ஏஜ் 58க்கு மேலே இருக்கோ அவங்களாம் ரிட்டையர்ட். less than 58 இருந்தால் இன் சர்வீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணிடுவேன். சர்வீஸ் வேல்யூ greater than 4000 இருந்தால் ஒரு ஆன்சர், less than 4000 இருந்தால் ஒரு ஆன்சர். சேம் கான்செப்ட் தான். ரிட்டையர்ட் அப்படி இல்லைன்னா இன் சர்வீஸ்.
Yes. Greater than 58 other data in the service. Experience. Rate of joining is function. ஓகே டேட்டிவ் அது நேத்து பார்த்த ஃபங்க்ஷன், இது இப்போ காலையில பார்த்த ஃபங்க்ஷன் தான். ஈக்குவல் டு இஃப்
என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இஃப் ஏஜ் செலக்ட் பண்ணுங்க. greater than 58 ஆன்னு கேட்டிருக்காங்க. greater than 58 அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான், ஈஸி. greater than 58 இருந்தா கமா, இது ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும், ரிட்டையர்டுன்னு வரணும். ரிட்டையர்டுன்றது ஒரு டெக்ஸ்ட், அதனால் நீங்கள் அப்படியே டைப் பண்ணக்கூடாது, டபுள் கோட்ஸ் போட்டு தான் டைப் பண்ணணும். ரிட்டையர்டு. ஸோ 58க்கு மேலே ஏஜ் இருந்தால் அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். கமா. இல்லை 58 கீழே இருக்காங்க, தே ஆர் ஸ்டில் இன் த சர்வீஸ், அவங்க இன்னும் சர்வீஸில் தான் இருக்கிறாங்க, இன் சர்வீஸ். ஸோ ஏஜ் 58க்கு மேலே இருந்தால் ரிட்டையர்ட், இல்லை ஏஜ் 58க்குள்ளே கீழே இருந்துச்சுன்னா இன் சர்வீஸ். அவ்வளோதான், சிம்பிள். க்ளோஸ் பிராக்கெட், ஆர் நீங்கள் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. என்டர் ஆர் கண்ட்ரோல் என்டர். இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது தான். சர்வீஸ் வேல்யூ greater than 4000 இருந்தால் 7%, அப்படி இல்லைனா 5%. அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம், என்ன வேல்யூ டிஃபரெண்ட். ஸோ இது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ ரெண்டாவது பர்சன் பாருங்க, அவருக்கு ஏஜ் வந்து 63 ஆகுது. தட் மீன்ஸ் எஸ் ரிட்டையர்ட் ஆல்ரெடி, அவர் ரிட்டையர் ஆகிட்டார். 58க்கு மேலே போயிடுச்சு ஏஜ், எஸ் ரிட்டையர்ட். யார் யாருக்கெல்லாம் ஏஜ் லெஸ் தென் 58 இருக்கும் அவங்கெல்லாம் சர்வீஸ்ன்னு காமிக்கும், மற்றவங்களாம் ரிட்டையர்டுன்னு காமிக்கும். திஸ் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேட்டஸ். Next, what are you going to find out is incentive percentage. இன்சென்டிவ் பர்சன்டேஜை கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா, டிபார்ட்மெண்ட் இஸ் மார்க்கெட்டிங். எங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங்னு இருக்கோ 10%, எங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ்ன்னு இருக்கோ 7%. இதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது தான். சவுத் ஜோனாக இருந்தால் ஒரு வேல்யூ, நார்த் ஜோனாக இருந்தால் ஒரு வேல்யூ. அதே மாதிரி தான் இது. நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணலாம், சுவிட்ச் யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டால் சுவிட்ச் யூஸ் பண்ணுறது பெட்டர், லேட்டஸ்ட் ஃபங்க்ஷன். நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணலாம், இல்லை சுவிட்ச் யூஸ் பண்ணலாம். சுவிட்ச் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டர், என்னோட சஜஷன் சுவிட்ச். நெஸ்டட் இஃப் பழைய ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணலாம், இஃப் நெஸ்டட் இஃப் குள்ள இஃப் ஆர் சுவிட்ச். நான் ரெக்கமெண்ட் பண்றது சுவிட்ச் தான். மார்க்கெட்டிங்கா இருந்தா 10%, சேல்ஸா இருந்தா 7%. ரெண்டுமே இல்லைன்னா 0%. சேல்ஸும் இல்லை, மார்க்கெட்டிங்கும் இல்லை. நோ சேல்ஸ் நோ மார்க்கெட்டிங், 0. Wherever the department is marketing 10%, wherever the department is sales 7%, it's not marketing, it's not sales, 0. South zone on the 150, north zone on the 175, அதே கான்செப்ட். அங்கேயாவது 3 கண்டிஷன், இங்க 2 கண்டிஷன். பர்சன்டேஜ் டபுள் போட்டு கூடாது, பர்சன்டேஜ் டெஸ்ட் கிடையாது. பர்சன்டேஜ் நம்பர் தான். பர்சன்டேஜ் ஆனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 ஸ்விட்ச் பண்ண which is better instead of using IA if listed if சொல்லலாம். Marketing double post close.
Okay. Switch. எனக்கு கேட்டால் சுவிட்ச் பெட்டர். நிறைய பேர் சுவிட்ச் தான் எழுதிருக்கீங்க. சுவிட்ச் ஓப்பன் பிராக்கெட் டிபார்ட்மெண்ட் E11 கமா டபுள் கோட்ஸ் மார்க்கெட்டிங். E11 மார்க்கெட்டிங்கா இருந்தா கமா 10%. E11 மார்க்கெட்டிங்கா இருந்தா 10%. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். E11 மார்க்கெட்டிங்கான்னு செக் பண்ணி பார்க்கும். மார்க்கெட்டிங்கா இருந்தா 10. அப்படி இல்லையா கமா. அதே E11 அப்படி செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுவிட்சில் இது IFS யூஸ் பண்ணீங்க, நெஸ்டட் இஃப் பண்ணால் நீங்கள் ஒரு தடையும் செக் பண்ணணும். பட் இங்கே தேவையில்லை. E11 மார்க்கெட்டிங்காக இருந்தால் 10 கமா சேல்ஸ் டபுள் கோட்ஸ். சேல்ஸாக இருந்தால் 5. மார்க்கெட்டிங்கும் இல்லை சேல்ஸும் இல்லை, கடைசியாக 0. அவ்வளோதான். ஸோ சுவிட்சு மார்க்கெட்டிங் 10, சேல்ஸ் 5, அதர்வைஸ் 0. அவ்வளோதான். Bracket close. Control shift 5 to change it to the percentage. 5 or 7 on 7%. Sorry. Sales is 7%. 5 போட்டேன். 7%. Control shift 5 to change it to percentage format and copy this on the bottom. So எங்கெல்லாம் marketing department இருக்கோ அங்கெல்லாம் 10 வரும். Sales இருந்தா 7 வரும். Okay. இது இன்சென்டிவ். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கண்டுபிடிக்க போறீங்க. பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி. யாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மோர் தென் 20 இயர்ஸ். யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் 20 இயர்ஸ்க்கு மேல இருக்கோ அவங்களாம் சீனியர்னு வரும். 10 years இருந்தா 10 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கவங்க மிடில். லெஸ் தென் 10 இயர் 10 இயரோட கம்மியா இருக்கவங்க ஜூனியர்ஸ். 3 கண்டிஷன். நெஸ்டட் இஃப் பண்ணலாம், ஐஎஃப்எஸும் பண்ணலாம். நெஸ்டட் இஃப்லையும் பண்ணுங்க, ஐஎஃப்எஸ்லையும் பண்ணலாம். எனக்கு கேட்டா ஐஎஃப்எஸ் பெட்டர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் 20 வருஷத்துக்கு மேல இருந்தா அவங்கலாம் சீனியர். 10 வருஷத்துக்கு மேல இருந்தா மிடில் லெவல். 10 வருஷத்துக்கு கீழே less than or equal to 10 years or the junior. Experience based on IFS or if IFS இல்லனா if nested if குள்ள இன்னொரு if யூஸ் பண்ணலாம். இந்த IFS பண்ணலாம். சவுத் ரீஜன் இருந்தா 150, நார்த் ரீஜன் இருந்தா 175 பண்ணீங்க. அந்த மாதிரி தான் இது. எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் தென் 20 இருந்தா சீனியர், கிரேட்டர் தென் 10 இருந்தா மிடில் லெவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருந்தா ஜூனியர். Here was coming.
Okay. Equal to IFS bracket open. நீங்கள் கண்டிஷனை கரெக்டாக செக் பண்ணிட்டு வந்தீங்கனாலே வேலை முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் தென் 20. எக்ஸ்பீரியன்ஸ் 20க்கு மேலே இருந்தா கமா டபுள் கோட்ஸில் சீனியர். ஸோ 20 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களா சீனியர்னு அர்த்தம். கமா அதே H11 கிரேட்டர் தென் 10 அப்படின்னா அர்த்தம் 10லேருந்து 20 வரைக்கும் மீனிங் அதுக்கு. ஏன்னா 20க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு, 20க்கு கீழே 10க்கு மேலே, தென் தே ஆர் மிடில் லெவல். கமா கடைசியா எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. 10ஓட கம்மியாவோ ஈக்குவல் டுவோ இருந்தால் அவங்கெல்லாம் ஜூனியர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்க சீனியரா, மிடில் லெவலா இல்லை ஜூனியரான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் அ சீனியர் பிகாஸ் ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 20 இயர்ஸ். 20 இயர்ஸ்க்கு மேலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இஸ் அ சீனியர் பர்சன். ஸோ யார் யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கோ அவங்களாம் சீனியர். 10லேருந்து 20க்குள்ளே இருந்தால் மிடில் லெவல். லெஸ் தென் 10 இருந்தால் தே ஆர் ஆல் ஜூனியர்ஸ். லெஸ் தென் 10 ஜூனியர். தி எக்ஸ்பீரியன்ஸ் லெவல். இதே ஷீட்ல பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல வந்தீங்கன்னா சேம் ஷீட் when you come to the right hand side there is employee ID and number of task. ஒவ்வொரு எம்ப்ளாயி ஐடிக்கும் எவ்வளோ டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ டாஸ்க் 70, 56, 78 அவ்வளோ டாஸ்க் பண்ணியிருக்காங்க அந்த எம்ப்ளாயிஸ். ஸோ இதை பேஸாக வச்சுக்கிட்டு யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் டாஸ்க். இது ஆர்டர்ஸ் கிடையாது, டாஸ்க். நம்பர் ஆஃப் டாஸ்க் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டாஸ்க். இஃப் நம்பர் ஆஃப் பண்றேன் இஃப் த நம்பர் ஆஃப் டாஸ்க் இஸ், அதுக்குள்ள ஒரு சேஞ்ச் பண்ணும். ஐ வில் டூ தட். நம்பர் ஆஃப் டாஸ்க் கிரேட்டர் தென் 70. யாரெல்லாம் டாஸ்க் மோர் தென் 70 பண்ணியிருக்காங்களோ எக்ஸலண்ட் அப்படின்னு வரணும். எஃபிஷியன்ட் இண்டெக்ஸ். நம்பர் ஆஃப் டாஸ்க் இஸ் கிரேட்டர் தென் 70 இருந்தா தே ஆர் எக்ஸலண்ட். greater than 50 இருந்தா வெரி குட். greater than 30 இருந்தா குட். less than or equal to 30 இருந்தா ஆவரேஜ். என்ன ஃபங்க்ஷன் நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் பண்ணணும். நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணலாமா, ஐஎஃப்எஸ் யூஸ் பண்ணலாமா, சுவிட்ச் யூஸ் பண்ணலாமான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். So you decide what is the function you are going to use here.
Study for IFSA switch up. Greater than 70 are the excellent. Greater than 50 are the very good. Greater than 30 are the good. Less than or equal to 30 are the average. First person very good. He is excellent. Greater than 50 is very good. Greater than 30 is good. Less than or equal to 30 is average. Greater than 70 are the excellent one. ரெண்டாவது தான் ஆரம்பிச்சிங்க. எக்ஸலன்ட் வந்து ஆரம்பிச்சிங்க, வெரி குட் வந்து ஆரம்பிச்சிங்க. ஃபர்ஸ்ட் போட்டா தான் எனக்கு சார் இல்லையே ನಾನು ಲೆಸ್ ದೆನ್ ಆರ್ ಈಕ್ವಲ್ ಟು ಕೊಟ್ಟ ಲಾಸ್ಟ್ ಅಂದ್ರೆ ಲೆಸ್ ದೆನ್ ಆರ್ ಈಕ್ವಲ್ ಟು ಎಲ್ಲ நீங்க பிரேக் பண்ணுங்க.
Okay. Yes. As I indicated, இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம்னா ஒன்று நெஸ்டட் இஃப் இல்லைன்னா ஐஎஃப்எஸ். ஏன்னா நம்பர் இல்லையா, நம்பருக்கு நீங்கள் சுவிட்ச் யூஸ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கோ ஃபார் ஐஎஃப்எஸ் தான். ஸோ ஈக்குவல் டு ஐஎஃப்எஸ் bracket open, number of task. First one is AB11 greater than 70. Number of task greater than 70 இருந்தா comma double quotesல excellent. We are giving a rating as excellent. Comma AB11 greater than 50. 50 இருந்தா comma they are very good. Comma AB11 greater than 30. 30 के மேல இருந்துச்சுனா good. கடைசியா lesser than same AB11 less than or equal to 30. If it is less than or equal to 30, then it means it's average. The rating is average. Close bracket. One bracket, one bracket then close. Yes, very good. So we got the efficient index as very good. And I double click to copy this. So யாரெல்லாம் 70க்கு மேல டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ they are all excellent. 50 to 70 is very good. 30 to 50 is good. Less than 30 is average. Yes. We will jump on to our next exercise number 14. Exercise number 14 we have a table employee number, employee name. நேத்து நீங்க download பண்ண ரெண்டு ஃபைல், you have downloaded 2 files. There is one more file available, master. Exercise என்ற ஃபைல்ல தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். Please open the file called as master. அங்க ரெண்டு மாஸ்டர் ஷீட் இருக்கு. ஒன்னு you can see the employee master sheet, இன்னொன்னு you can see the defect log. First employee sheetக்கு வருவோம். In employee sheet we have the branch name. So the branch and the employee எந்த branchல வேலை செய்றாங்க. What is the employee number, employee name, gender, email ID, date of birth, date of joining, retirement age, designation, department and salary. Assume now here we are going to find out what is the designation of this employee. இந்த எம்ப்ளாயியோட designation என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். So I think you would have guessed or you would have predicted what is the formula or what is the function we are going to use here. இங்க எந்த ஃபார்முலா எந்த ஃபங்க்ஷன் நாம யூஸ் பண்ண போறோம்? lookup. So actually lookupலயே நிறைய lookup இருக்கு. We have something called as VLOOKUP. VLOOKUPனா என்னது? V stands for vertical. H lookup னு ஒன்னு இருக்கு. H stands for horizontal. But VLOOKUP H lookup எப்படி ஒர்க் ஆகும்னா left to right. லெஃப்ட்ல இருக்க டேட்டா வச்சு ரைட்ல இருக்க டேட்டாவை கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் நம்பரை வச்சு எம்ப்ளாயி டெசிக்னேஷன் கொண்டு வரலாம். பட் ரைட் டு லெஃப்ட் இஸ் நாட் பாசிபிள். ரைட் டு லெஃப்ட் பாசிபிள் கிடையாது. என்னன்னு சொல்றேன், வாட் இஸ் த ரைட் டு லெஃப்ட்? ஸோ அந்த ரைட் டு லெஃப்ட் நீங்க யூஸ் பண்ணா யூ ஹேவ் டு யூஸ் ஒன் மோர் ஃபங்க்ஷன் கால்ட் அஸ் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச். இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் தான் யூஸ் பண்ணணும் நீங்க லெஃப்ட் ரைட் டு லெஃப்டா இருந்தா. தென் இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் த ஃபார்முலா, இல்லை டேட்டா இல்லை ஏதோ எரர் இருக்கு அப்படின்னா we have to use one more function called as if error. if errorன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இன்னொன்று சேம் ஷீட்டில் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் வேற மாதிரி சில எரர்ஸ்லாம் வரும். அப்போ we have to use the cell referencing. நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த டேட் டிஃப் கீழே காப்பி பண்ணும்போது டாலர் போடலாம் எரர் வரும். ஸோ அந்த மாதிரி டாலர் போடுறதுக்கு நம்ம செல் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் இஸ் எக்ஸாக்ட் மேட்ச்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று அப்ராக்சிமேட் மேட்ச்னு ஒன்று இருக்குது. எக்ஸாக்ட் ஆர் அப்ராக்சிமேட் மேட்ச்னு ஒன்று. ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் லுக்அப், வி லுக்அப், இது எல்லாத்தையுமே வி ஹாவ் ரீப்ளேஸ்ட்.
it was replaced by one single function. இது எல்லாத்தையும் ஒரே ஃபங்க்ஷன்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் எக்ஸ் லுக்அப். இது வரைக்கும் நீங்க VLOOKUP யூஸ் பண்றீங்கன்னா I recommend you to stop using VLOOKUP, start using XLOOKUP. இல்லை இது வரைக்கும் VLOOKUP ஃபங்க்ஷனே நீங்க யூஸ் பண்ணலாம், well and good. நேரா XLOOKUPல இருந்து ஆரம்பிங்க. Stop using VLOOKUP. VLOOKUP will slow down your system speed, increases your file size. நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, VLOOKUP யூஸ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணினா சுத்திக்கிட்டே இருக்கும், டைம் ஆகும், ஸ்லோ டவுன் ஆகிடும் உங்க சிஸ்டமோட ஸ்பீட். ஸோ ஸ்டாப் யூசிங் இட், ஸ்டார்ட் யூசிங் XLOOKUP. XLOOKUPல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ we are going to use XLOOKUP here. We are not going to use any one of this function. இதுல எதுவுமே பண்ண போறதுல, எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன்ல பண்ண போறோம் XLOOKUP. So XLOOKUPக்கு என்னென்னலாம் தேவைப்படுது? What are all the things required for this XLOOKUP? Before that, I have two files. Could you tell me how can I move between one file to another file without using mouse? முதல்ல சொன்னதே கரெக்ட். கண்ட்ரோல் டேப் தான் பெஸ்ட். ஆல்ட் டேப் என்ன பண்ணுன்னா ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு மூவ் ஆகும். சப்போஸ் நீங்க ஒரு 10 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிருக்கீங்கன்னா, வேர்ட்ல இருந்து எக்ஸல் இருந்து பவர் பாயிண்ட், அவுட்லுக், ஆக்சஸ், இந்த மாதிரி மல்டிபிள் சாஃப்ட்வேருக்கு போறதுக்கு ஆல்ட் டேப் வெல் அண்ட் குட். பட் ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைல் எக்ஸல்குள்ளேயே மூவ் பண்றதா கண்ட்ரோல் டேப் தான் பெஸ்ட். எனக்கு கேட்டா நான் கண்ட்ரோல் டேப் தான் இருக்கும். ஆல்ட் டேப் பாருங்களேன், எக்ஸல் இருந்து ஒன்னுல இருந்து இன்னொன்று திருப்பி நீங்க அங்க வரணும்னா இன்னொரு தடவை நீங்க ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணணும். மல்டிபிள் டைம்ஸ் பாருங்க, மாறி மாறி போயிடும், திரும்ப அங்க வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால கண்ட்ரோல் டேப் இஸ் த பெஸ்ட் மெத்தட். கண்ட்ரோல் டேப்னா எக்ஸல்குள்ளேயே ஒரு ஃபைல்ல இருந்து ஃபைலுக்கு மூவ் ஆயிடும். ஸோ கண்ட்ரோல் டேப் இஸ் பெஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஆல்ட் டேப், ரைட்? ஸோ இப்போ XLOOKUPல 3 விஷயங்கள் தேவைப்படுது, நோட் பண்ணிங்க. ஒன்று பை ஒன்னா யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ், queries, doubts, ஸ்டாப் மீ, ஆஸ்க் மீ, ஐ கேன் ரிப்பீட் இட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் XLOOKUPல 3 விஷயம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் லுக்அப் வேல்யூ. எது உங்களுடைய லுக்அப் வேல்யூ? வாட் இஸ் மீன் பை லுக்அப் வேல்யூ? இன்புட் செல். எதை இன்புட்டா வச்சுக்க போறீங்க? அதாவது which you are going to take it as a reference cell. எதை ரெஃபரன்ஸா வச்சுக்க போறோம்? நீங்க சொல்லுங்க. இந்த ஷீட்ல எதை நான் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டா டெசிக்னேஷன் எனக்கு கரெக்டா வரும்னு நினைக்கிறீங்க? Can I take the employee number as the reference or can I take the employee name as the reference? எதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டா டெசிக்னேஷன் கண்டுபிடிக்கலாம்? எம்ப்ளாயி நம்பரா? ஏன் நேம் வச்சா வராதா? ஒரே நேம்ல 2 பேர் இருக்கலாம். வெரி குட். There may be 2 people with the same name also. நீங்க சொன்னது கரெக்ட். Better to go with the employee number. Employee number வைஸா போறது தான் பெட்டர். சூப்பர். ஸோ அப்போ எம்ப்ளாயி நம்பர் தான் நம்மளுடைய இன்புட் செல். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் இன்புட்டா நீங்க எடுத்துக்கணும். எது? எம்ப்ளாயி நம்பர். செகண்ட், லுக்அப் அரே. லுக்அப் அரே. லுக்அப் அரேனா எது? ரேஞ்ச் வேர் we have the lookup value. நம்ம lookup value எங்க இருக்கோ அந்த range on the source table, அதாவது உங்களுடைய source table, இந்த lookup array range எங்க இருக்கு, the lookup value எங்க இருக்கோ அதோடைய range, அந்த range ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். அதாவது source table, ஒரிஜினல் மாஸ்டர் டேபிள். ஸோ அந்த மாஸ்டர் டேபிளில் போயிடுறேன். நீங்க சொல்லுங்க எங்க என்னோட லுக்அப் ரேஞ்ச் இருக்கு, எந்த இடத்துல என்னோட லுக்அப் ரேஞ்ச் இருக்கு, which area the lookup range is available. எது லுக்அப் ரேஞ்ச் பண்றது? எம்ப்ளாயி நம்பர். நீங்க தான் சொன்னீங்க எம்ப்ளாயி நம்பர் வச்சு தான் லுக் பண்றது பெட்டர். அதனால இந்த எம்ப்ளாயி நம்பர் இருக்கிற ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் இதை தான் நீங்க ரெண்டாவதா செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த எம்ப்ளாயி நம்பர் எங்க இருக்கோ அதோடைய ரேஞ்ச், அதோடைய ரேஞ்ச் மட்டும், அந்த ரேஞ்ச் மட்டும். இது செகண்ட். Third, return array. What is that return array? Range which we want as a output. எது நமக்கு அவுட்புட்டா வரணுமோ அதோடைய range which you want it as a output. அது இதுவும் எங்க? அந்த source table தான். இதுவும் source tableல தான். The range which we want as an output on the source table. அதாவது எது அவுட்புட்டா வரணும்? எனக்கு டெசிக்னேஷன் அவுட்புட்டா வரணும். ஸோ இந்த டெசிக்னேஷன் எந்த ஏரியாவில் இருக்கிறோ அந்த ரேஞ்ச்,
அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். டெசிக்னேஷன் எந்த ஏரியாவில் இருக்கோ அதோடைய ரேஞ்ச். அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த 3 தான். 3த்தையும் ஒர்க் பண்ணுவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் திரும்ப சொல்கிறேன், லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூனா எங்கே நம்மளுடைய இன்புட் வேல்யூ இருக்குது. ரெண்டாவது லுக்அப் பாரு, இந்த இன்புட் வேல்யூ சோர்ஸ் டேபிளில் எங்கே இருக்குது அந்த ரேஞ்ச். ரிட்டர்ன் ஆரே எது உங்களுக்கு அவுட்புட்டாக வரணுமோ அந்த ரேஞ்ச். எது எனக்கு அவுட்புட்டாக வரணும், டெசிக்னேஷன். ஸோ லெட் மீ டூ தட். ஈக்குவல் டு எக்ஸ் லுக்அப். எக்ஸ் லுக்அப் ஈக்குவல் டு எக்ஸ் லுக்அப் பிராக்கெட் ஓப்பன். ஓப்பன் பிராக்கெட். ஆக்சுவலாக இங்கே நிறைய இன்புட் வருது. கடைசி 3 இன்புட்டும் பாருங்க பிராக்கெட்டில் வந்திருக்கு. பிராக்கெட்டில் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், அது ஆப்ஷனல். நீங்கள் கொடுக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. பட் அதை கொடுப்போம் நம்ம அடுத்த செஷனில் அதை பார்க்கலாம் என்னென்னு. எக்ஸ் லுக்அப். லுக்அப் வேல்யூ எது உங்களுடைய லுக்அப் வேல்யூ, எம்ப்ளாயி நம்பர். இதுதான் என்னுடைய லுக்அப் வேல்யூ. இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு அவுட்புட் வரப்போகுது. ஸோ செலக்ட் த எம்ப்ளாயி நம்பர் ஆஸ் யுவர் லுக்அப், கமா லுக்அப் அரே. நான் சொன்னேன் இல்லையா, லுக்அப் அரே. லுக்அப் அரேன்றது எது, ரேஞ்ச் வேர் வி ஹாவ் திஸ் லுக்அப் வேல்யூ. இந்த லுக்அப் வேல்யூ நம்மளுடைய சோர்ஸ் டேபிளில் எங்கே இருக்கோ அந்த ரேஞ்சை மட்டும். ஸோ சோர்ஸ் டேபிளுக்கு போயிடுவோம். இந்த லுக்அப் வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஐ திங்க் நிறைய பேர் வி லுக்அப்பில் கூட நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஒரு காலம் ஃபுல்லாலாம் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஆன்சர் வரும், பட் உங்கள் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாகிடும். நம்ம எம்ப்ளாயி டேட்டா என்னமோ 1000 ரோஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 10 லட்சம் ரோலையும் போய் தேடிட்டு இருக்கீங்க. அதனால தான் சுற்ற ஆரம்பிச்சிடும், ஸ்லோவாகிடும். சிஸ்டமோட ஸ்பீடும் ஸ்லோவாகிடும், ஃபைலோட சைஸும் பெருசாகிடும். ஏன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுனால. இந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். வித் த ஹெட்டிங், வித்தவுட் ஹெட்டிங் இஸ் யுவர் விஷ். ஹெட்டிங்கோட சேர்த்து பண்ணுறீங்களா, ஹெட்டிங் இல்லாமல் பண்ணுறீங்களான்றது உங்கள் இஷ்டம். பட் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. இங்கே ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணால் எல்லா இடத்துலையும் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணி இன்னொரு இடத்துல ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ ஃபாலோ த சேம் மெத்தடாலஜி. எனக்கு ஹெட்டிங்கோடையே நான் செலக்ட் பண்ணுறேன். எம்ப்ளாயி நம்பர் மேலேருந்து கீழே வரைக்கும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ. எக்ஸ் லுக்அப் எது இன்புட்டு, எம்ப்ளாயி நம்பர் தான் இன்புட்டு, கமா அந்த எம்ப்ளாயி நம்பர் எங்கே இருக்கோ மாஸ்டர் ஷீட்டில் அந்த ரேஞ்சு, கமா எது அவுட்புட்டாக வரணும், ரிட்டர்ன் எது உங்களுக்கு ஆன்சராக வரணும், டெசிக்னேஷன். ஸோ இருக்கு, இங்கே இருக்கு இந்த டெசிக்னேஷன் இருக்கிற ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் மேலே இருந்து கீழே செலக்ட் பண்ணலாம், இல்லை கீழே இருந்து மேலே கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப் ஆரோ. ஆனால் பாருங்க ஹெட்டிங், இங்கேயும் ஹெட்டிங்கோட நான் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி நம்பர் செலக்ட் பண்ணும்போது ஹெட்டிங், டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது ஹெட்டிங். ஸோ ஒன்றுத்துல ஹெட்டிங்கை மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்தலையும் ஹெட்டிங்கை மிஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பண்ணுங்க. ஒன்றுல ஹெட்டிங்கோட செலக்ட் பண்ணிட்டு இன்னொன்றில் ஹெட்டிங் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா தப்பாக தான் வரும் ஆன்சர். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதை. தட்ஸ் ஆல். அவ்வளோதான் விஷயம். க்ளோஸ் பிராக்கெட். நீங்கள் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை க்ளோஸ் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. என்டர். இதுதான் டெசிக்னேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி. த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி பிலாங்ஸ் டு த பிளானிங் டிபார்ட்மெண்ட். பிளானிங் டெசிக்னேஷன், சாரி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணும். சாரி, ஐ ஹவ் செலக்டட் த டிபார்ட்மெண்ட். திரும்ப இன்னொரு தடவை பண்ணிடுறேன். ஈக்குவல் டு எக்ஸ் லுக்அப் ஈக்குவல் டு எக்ஸ் லுக்அப் எம்ப்ளாயி நம்பர், கமா மாஸ்டர் ஷீட்டுக்கு போகிறோம். அங்கே எம்ப்ளாயி நம்பர் இருக்கிற காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணுறோம், கமா டெசிக்னேஷன். இங்கே இருக்கு பாருங்க, டெக்னீஷியன், ஆஃபீஸ் பாய்ன்ற மாதிரி. இந்த டெசிக்னேஷன் தப்பாக வந்து டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். டெசிக்னேஷன் இருக்கிற காலம், அந்த காலத்தை மட்டும் ஹெட்டிங்கோட. இங்கே ஹெட்டிங்கோட பண்ணீங்கன்னா இங்கேயும் ஹெட்டிங்கோட தான் பண்ணணும், மாற்றி பண்ணிடாதீங்க. bracket close or no need to close the bracket and enter. It shows the designation. The first person designation is supervisor. அப்படியே டபுள் கிளிக் பண்றோம். It shows the designation of all the employees. Section engineer, department manager, deputy manager, assistant manager. It shows the designation for all the employees. இது கரெக்டா இல்லையா? கரெக்டா தான் இருக்கணும். 99.9% or even I can say 100% it should be correct, but இதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நம்பர் என்னது 200084. இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஒரு விஷயத்தை, என்ன விஷயம்னா, இப்போ நம்ம இந்த கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணோம். இப்போ இந்த 200084 இவங்களுடைய டெசிக்னேஷன் சூப்பர்வைசர் கரெக்டானு ஒரு தடவை நான் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. அது என்ன விஷயம்னா, வியூ டேபுக்கு போயிடுங்க. வியூ டேப்ல போனால் ஃபோக்கஸ் செல். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம எந்த ரோல் இருக்கோம், எந்த செல்லில் இருக்கோம்னு சில பேருக்கு தெரியாமல் போயிடும். அதனால
இந்த ஃபோக்கஸ் செல்ல ஆன் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஆன் பண்ணிக்கங்க. இந்த ஃபோக்கஸ் செல்லுடைய கலரும் மாற்றிக்கலாம். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் கெட்டிங் த சேம் ப்ளூ கலர். எல்லாருக்கும் ப்ளூ கலர் வருதான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோக்கஸ் செல்லில் போயிட்டு ஐ சேஞ்ச் த கலர். ஃபோக்கஸ் செல் கலர் க்ரீனு, ரெட்டு, க்ரீன் போட்டு விட்டுறேன். I select the green color here. Focus cell. On the focus cell, I have selected the green color. So, இதனால என்ன அட்வான்டேஜ், என்ன பர்பஸ் பாருங்க. இப்போ நான் கண்ட்ரோல் எஃப் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் எஃப், எந்த எம்ப்ளாயி 200,084. என்டர். ஸோ 200,084 இதுதான் அந்த எம்ப்ளாயோட நம்பர். இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. 200,084 எம்ப்ளாயோட நம்பர், சூப்பர்வைசர். கரெக்ட். அந்த ரோவை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இந்த இது ஃபோக்கஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா, இப்போ மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க, ஃபைண்டு பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த ஃபோக்கஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நம்ம எதை கண்டுபிடிக்கிறோமோ அங்கே உங்கள் செல்லு ஃபோக்கஸ் ஆகிருக்கும். அந்த செல்லு மட்டும் ஃபோக்கஸ், அந்த ரோ, அந்த காலம் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். ஸோ வி கேன் ஃபைண்ட் இட் வெரி ஈஸிலி. இங்கே போயிட்டு ஃபோக்கஸ் செல் ஆன் பண்ணிவிடுங்க. ஃபோக்கஸ் செல்லோட கலர் வேணாலும் மாற்றி விட்டுருங்க. யூ கேன் சேஞ்ச் த கலர் ஆஃப் இட் ஆல்சோ. ஓகே. இப்போ ஃபோக்கஸ் செல் ஆஃப் பண்ணிக்கிறேன். Find the branch and department of all the employees. கண்டுபிடிங்க போகலாம். இந்த பிரான்ச்சை கண்டுபிடிக்கிறது VLOOKUP ஃபங்க்ஷனில் பண்ண முடியாது, பட் XLOOKUPல நீங்கள் பண்ணலாம். Find out the branch and find out the department of all the employees. அவங்க எந்த பிரான்ச்சில் வேலை செய்கிறாங்க, அவங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன, இது ரெண்டுமே வரும். சேம் XLOOKUP ஃபங்க்ஷன் வரும். ட்ரை. எஸ், branch and department both. You want the branch name, you want the department name. Hold on. Planning. Branch is Mumbai, department is planning. Same.
Value. சரியா ரேஞ்ச் சரியா செலக்ட் பண்ணு. அது படி செலக்ட் பண்ணி இது ஃபுல்லா செலக்ட் பண்ணு. ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி போடுங்க. ஒரே மாதிரி எங்க ஸ்டார்ட் ஆயிது நான் ஸ்விஃப்ட் போட்டுறேன் பி மட்டும் okay equal to x lookup எது input employee number comma lookup array திரும்பவும் சொல்றேன் lookup arrayல மட்டும் கொஞ்சம் கரெக்டா இங்க ரேஞ்ச் ஹெட்டிங்கோட பண்றீங்கன்னா அவுட்புட்டுக்கும் ஹெட்டிங்கோட பண்ணணும். இங்க ஹெட்டிங் இல்லாம பண்றீங்கன்னா இங்க ஹெட்டிங் ஒரே மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க. எது இன்புட்டு எம்ப்ளாயி நம்பர் கமா எது அவுட்புட்டு இது பிரான்ச் நேம் அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஆக்சுவலாக VLOOKUP எழுதுறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஈஸின்னு. திஸ் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி. அங்கே காலம் நம்பரை கவுண்ட் பண்ணணும், ரேஞ்சை செலக்ட் பண்ணணும், கமா காலம் நம்பர் கொடுக்கணும், எக்ஸாக்ட் மேட்சா அப்ராக்சிமேட் மேட்சாக போடணும். எதுவுமே தேவையில்லை. இன்புட் காலம் எங்கே இருக்குது, அவுட்புட் காலம் எங்கே இருக்குது, அந்த ரேஞ்சை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கே பாருங்கள் B10 to B1570, A10 to A157 ஒரே மாதிரி இருக்கு. அவ்வளோதான். ஸோ வி காட் த பிரான்ச் நேம். டபுள் கிளிக் டு காப்பி திஸ். அதே மாதிரி தான் டிபார்ட்மெண்ட்டும் ஈக்குவல் டு எக்ஸ் லுக்அப் எம்ப்ளாயி நம்பர் இஸ் மை இன்புட் கமா மாஸ்டர் ஷீட்டில் போய் எம்ப்ளாயி நம்பர் இருக்கோ அந்த ரேஞ்சு கமா எது அவுட்புட்டாக வரணும் டிபார்ட்மெண்ட் அதோடைய ரேஞ்ச். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்கோ அந்த ரேஞ்ச், இன்புட் எங்கே இருக்குது அதோட ரேஞ்சு, அவுட்புட் எங்கே இருக்கோ அதோட ரேஞ்ச். அவ்வளோதான். நத்திங் எ ஸ்ட்ரகிள் ஹியர். ப்ராக்கெட் க்ளோஸ் இல்லை க்ளோஸ் பண்ணலாம்னு பிரச்சனை இல்லை. வி காட் த டிபார்ட்மெண்ட் நேம்ஸ். ஸோ இது பிரான்ச் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. VLOOKUP எழுதுனீங்கன்னு வச்சுங்க. VLOOKUP எழுதிட்டு when you insert a column or you move the column or change the column, VLOOKUP will throw a error. பட் XLOOKUP எந்த எரரும் வராது, கரெக்டாக ஒர்க் ஆகும். VLOOKUP எழுதுனீங்கன்னா தெரியும். மேபி நான் எழுதி கூட காமிக்கிறேன் பாருங்க. ஈக்குவல் டு VLOOKUP கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வேற இருக்கும் ஃபார்முலா. ஈக்குவல் டு VLOOKUP முதல்ல எம்ப்ளாயி நம்பர் எதுன்னு செலக்ட் பண்ணணும் கமா மாஸ்டர் ஷீட்டில் போய் ஷீட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இங்கேருந்து ஆரம்பிச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன். இது ஒன் ஆஃப் த ரீசன் யுவர் சிஸ்டம் வில் ஸ்லோ டவுன். நான் டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம் கமா எத்தனாவது காலம்னு வேற கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம 8வது காலம். ஸோ 8ன்னு போட்டு அப்புறமா 0ன்னு வேற பண்ணணும். 0ன்றது எக்ஸாக்ட் மேட்ச். இவ்வளோவும் பண்ணணும். எனக்கு வந்திருக்கு இந்த டெசிக்னேஷன் வந்திருக்கு பக்கா. பட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ புதுசாக ஒரு காலமை நான் ஆட் பண்ண போகிறேன் என்னுடைய ஒரிஜினல் டேபிளில். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்க்குறேன்
எக்ஸ் லுக்கப் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் வி லுக்கப்பு சரியாக வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் ஸ்டாப் யூஸிங் வி லுக்கப். இட் வில் ஸ்லோ டவுன் யுவர் சிஸ்டம் ஸ்பீட், ப்ராசஸும் கொஞ்சம் லேட் ஆகும், எரரும் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் யூஸிங் எக்ஸ் லுக்கப். இன்னும் எக்ஸ் லுக்கப் முடியல, இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது எக்ஸ் லுக்கப்பில். வில் சி ஒன் பை ஒன். ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் எக்ஸ் லுக்கப்பை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூ கேன் சேவ் திஸ் ஃபைல், சேவ் பண்ணி வச்சிங்க. வில் டேக் அ பிரேக் நவ். டீ பிரேக் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சேம் 15 minute break. Stop the clock.